தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலுமே நீங்கள் ஒரு தீர்வு சொல்லியிருக்கீங்களே சார், அதான் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துருக்குன்னு. இருந்தாலும் கடவுள் உண்மையில் ஜோதிடராக பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம மருந்து கொடுக்கறது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த கஷ்டத்தை உணரும்போது பிள்ளைங்களை நினச்சி கஷ்டப்படுறதா, கிரகங்களை நினச்சி கஷ்டப்படுறதா, இல்லை நம்ம தலைவிதியை நினச்சி கஷ்டப்படுறதா, இதில் வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமா? இதில் நீங்கள் ஒரு நல்லது செய்கிறீங்க சார், முன்கூட்டியே காஷன் படுத்துறீங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ண நீங்கள் என்ன தலைவிதியோ அதை நீங்கள் கரெக்ட். ஸோ அதுதான் நம்ம பெரிய விஷயமா தான் பார்க்கணும். ஓகே, முத்து ஸ்ரீராம் கன்னியாகுமரிலேருந்து இணைஞ்சிருந்தீங்க. லைன் கட் ஆகிடுச்சு, நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அதுக்குள்ளேயே சில விஷயங்கள் பற்றி பேசலாம் சார். என்னம்மா? நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னீங்க. வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு நீங்கள் சொல்லும்போது எப்படி சார் சொல்லுவீங்க? எல்லா வருஷம் இந்த வருஷம் தேவையில்லாமல் இவ்வளோ பூம் பண்ணி விட்டாங்க. இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் அவங்க எப்பவுமே வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு தான் அந்த சனி பயிற்சிக்கு விழா கொண்டாடுவாங்க. நம்ம கூட டிவியில் காட்டுவோம், அந்த பூஜை பண்ணுறதெல்லாம் எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்க திருக்கணிதத்துக்கு எப்போவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த கோவிலில் அனுஷ்டானம்னு ஒன்று இருக்குங்க. இந்த கோவிலில் பண்ணுறதுனால தான் அங்கே பயிற்சி ஏற்படுதா என்ன? பயிற்சி ஏற்படுறதுனால தான் நம்ம கோவிலில் பண்ணுறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலை பற்றி பேசுகிற தகுதியோ இதுவோ நமக்கு கிடையாது. ஆனால் இந்த குழப்பெல்லாம் நம்ம ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பயிற்சிக்கு 2 பண்ணிட்டு போனால் என்ன? உங்கள் அனுஷ்டானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க. காஞ்சி பெரியவர் ஏற்கனவே சொல்லிட்டார் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. கோவில்களில் நடக்கிற அனுஷ்டானங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சுங்க, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு திருக்கணிதத்தை வச்சுங்க, நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க, போய் வேலையை பாருங்கன்ட்டார். அவர் கொடுத்த ஸ்ரீமுகமே இருக்கு. முத்து ஸ்ரீராம் அவரும் கன்னியாகுமரி மீண்டும் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். முத்து ஸ்ரீராம் வணக்கம். நீங்க கன்னியாகுமரி பேசிட்டு இருக்கீங்க. என் பையனுக்கு கேட்குது சார். 9/8/2012 மாலை 8 மணிக்கு. வெரி குட். 6/8க்கு 6/8னா சாயந்தரம் 6/8? சாயந்தரம் 8, மாலை 8, மாலை 6/8. ஓகே, இப்போ எங்கே இருக்கீங்க? கன்னியாகுமரியில் இருக்கு சார். வெரி குட். பரணி நட்சத்திரம், மேஷராசி. ஆமாம் சார், கரெக்ட். ஒரே ஜாலியாக இருக்காரு அவரு. டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு. ஆமாம் சார், கரெக்டாக சொல்கிறீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார், கரெக்ட். நான் கரெக்டாக சொல்லுவேன் சார். இந்த அம்மா கூட கேளுங்களேன், நான் கரெக்டாக சொல்லுவேன். அவ்வளோ நேரம் கரெக்டாக சொல்லினுக்கிறேன்னு உங்கள் பையனை நான் சொல்ல மாட்டேன்னா? நல்ல பையன் சார். அவனை கண்ட்ரோல் பண்ணணும் தெரியுங்களா? சரி சார், சொல்லுங்கள் சார். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை நீங்கள் வாங்கணும். அதாவது நான் உங்ககிட்ட செல்லு கொடுக்குறேன்பா, 1/2 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் இல்லை, நல்ல விளையாடு, எதனா பாரு. ஆனால் படிப்பில் இதை முடிச்சுட்டு அதை கண்டினியூ பண்ண. நீ இவ்வளோ மார்க் வாங்கினீன்னா நான் உனக்கு இது வாங்கி தரேன். ஏன்னா இவனது ஜாதகத்தில் இப்போ இவனுக்கு சூரிய தசை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே அந்த என்டர்டெயின்மெண்ட்டு இவனுக்கு நிறைய இருக்கத்தான் செய்யும். ஆகவே இவனை கட்டி பிடிச்சி உங்கள் குடும்ப கஷ்டத்தையும் பெருமையும் சொல்லுங்கள். ஒரு முறை திருநள்ளாருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குளத்தில் குளிச்சுட்டு சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, இவனது வயது இப்போ 12 வயது 7 மாதம், 13 நெய் தீபம் போட்டு முடிந்த வரைக்கும் நீங்கள் கம்பளி தானம் பண்ணிவிட்டு இவன் கையால் வாங்க. நல்லா படிப்பான், அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவிக்கு வருவான். வரைகிறதோ, ஆடுறதோ, பாடுறதோ, கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவனாக இருப்பான். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி முத்து ஸ்ரீராம். அடுத்ததாக சங்கர் கோவையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. சங்கர், யாருக்காக பேசணும்? சன்னுக்காங்க. டேட் ஆஃப் பர்த் 20/4/1980, 3:20 PM, பாவனன், கோயம்புத்தூர். வெரி குட், சூப்பர். என்ன பேர் சார் பாப்பாங்க? சார் சன்னு சார், சங்கர். சன்னு. கண்ணாடி போட்டாரா? கண்ணாடி மோல் போட்டு சரியாயிடுச்சு சார். இப்போ லென்ஸ் வச்சுருக்கீங்களா? இல்லை, சரியாயிடுதுங்க. ஏதோ வைட்டமின் டேப்லெட் சார் சரியாயிடுதுங்க. திருமண வாழ்க்கை பாதிக்குமே சார்? கண்டிப்பாக பாதிச்சிருக்கு சார். ஆமாம் சார். இருதார தோஷம். இது எப்படி நான் பேசுறதுன்னு தெரியலையா? அவர் முதல்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரா? ஒத்துக்கிறாரு சார். ஜாபு கொஞ்சம் இதாக இருக்கு, வேற வேலை மாதிரி தான் இது பண்ணணும். ரொம்ப புவர் சேலரிங்க. ஐ அண்டர்ஸ்டுட். பட் த ப்ராப்ளம் இஸ், இவருக்கு குரு மாறும்போது ஜென்மத்துக்கு வரப்போறார். ஊர் விட்டு ஊர் மாறுறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ வரப்போகுது. யூரின் சம்பந்தமான பிரச்சனைகளும் கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். நல்ல டாக்டர் பாருங்க. இவரை கூட்டிக்கிட்டு திருவெண்காடு காலையில் 10 மணிக்கு போங்க. அங்கே அகோர சம்ஹார மூர்த்தியும் அதே மாதிரி திருவெண்காடுன்னு இருப்பாங்க. பால் அபிஷேகம் பண்ணுங்க. அந்த பாலை கொஞ்சம் குடிக்க சொல்லுங்க. திருமண வாழ்க்கை, செய்யும் தொழில் எல்லாம் அமையும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட்.
நன்றி சங்கர். அடுத்ததாக தினேஷும் கோவையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. தினேஷ், யாருக்காக பேச போறீங்க? வணக்கங்க. அம்மாக்கா கேட்கணுங்க ராஜேஸ்வரிக்கு. சொல்லுங்க சார். டேட் ஆஃப் பர்த் சார் 21/5/1959ங்க. எத்தனை மணிக்கு சார்? நேரம் காலையில 25 சாயந்தரம் 6:25ங்க சாயந்தரம். இப்போ எங்கே இருக்கீங்க? கோயம்புத்தூருங்க சார். அம்மா எங்கே இருக்காங்க? என் கூட தான் இருக்காங்க சார். ரொம்ப நாலேஜபிள் பர்சன் சார். ரொம்ப கௌரவமாக நடந்துக்குவாங்க. டிப்ளமேட்டிக்கான கேரக்டர். இவங்களுக்கு ஹெல்த் கொஞ்சம் இஷ்யூ இருக்கே சார். ஆமாம், ஹெல்த் இஷ்யூ இருக்கே சார். ஆமாம், இதய சம்பந்தமான பிரச்சனைகளும் அப்டாமன் அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். இதுக்கு ஜோதிடமோ ஜோதிட பரிகாரங்களோ பிரயோஜனம் இல்லை. நல்ல டாக்டரை போய் பாருங்கள். அவங்க கொடுக்குற மருந்து ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்கள். அதே நேரத்தில் இவங்களுக்கு தூக்கம் பத்தலை, கொஞ்சம் நிறைய தூங்க சொல்லுங்கள். அதே நேரத்தில் இவங்களுக்கு புரோட்டீன் கம்மியாக இருக்கும். நீங்கள் புரோட்டீன் வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு ஆஸ் எ ஜோசியர் ஐ கான்ட் ரெஃபர் யூ. ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீனை நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, அளவாக கொடுங்க. நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக செல்வம் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. செல்வம், யாருக்காக பேச போறீங்க? செல்வம் வணக்கம். சொல்லுங்க சார். செல்வம் லைன்ல இருக்கீங்க, நீங்க பேசலாம் சார். நிறைய பேரை பார்க்கணும். குயிக்கா கொடுங்க ப்ளீஸ். வந்து லைன் கிடைக்கல நினைக்கிறேன். அவரு கொடுங்க ட்ரை கொடுங்க பண்ணி சார். சொல்லுங்க. ஹலோ, 13/2/1969. ஹலோ, 13/2/1969. ஓகே, எத்தனை மணிக்கு? விடியற் காலைல 2:15 வேலைக்கிழமை. சூப்பர். அதுதான் அந்த கிழமை சொன்னது தான் கரெக்டு. இல்லைன்னா நான் கேட்பேன் உங்களை. அது ஒரு டிலே. மூல நட்சத்திரம் தனுசு ராசி. 2 விஷயம். ஒன்று வருமானம், இன்னொன்று மன நிம்மதியே இல்லை சார். ஏதேதோ யோசனை வந்துட்டுருக்கு. நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, அவமானங்கள் ஏற்படுமா, இப்படின்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளே நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். சனீஸ்வரர் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போகிறது அவ்வளவு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தனுசு ராசிக்கு மட்டும் 2க்கும் 3க்கும் உடையவன் அவன்தான். அவனே தப்பு பண்ண மாட்டான். ஆனால் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக குரு பார்க்க போகிறார். குரு பார்க்கும்போது வருமானங்களும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் இது அத்தனை வரும். தனுசு ராசிக்கு சனி பெயர்ச்சி அற்புதமாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு தீபம் போட்டுவாங்க இந்த 2.5 வருஷம். அது செஞ்சீங்கன்னா அற்புதமாக இருக்கும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நிறைய குறைச்சிடுங்க. வாழ்க்கை பலமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி செல்வம். அடுத்ததாக ராஜசேகர் தஞ்சையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ராஜசேகர், யாருக்காக கேட்க போறீங்க? சார் சொல்லுங்க. மோனிகா சார், பேர் வந்து மோனிகா பேத்தி. ம் இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து 5/5/2007. 2:35 PM சனிக்கிழமை. வெரி குட், சூப்பர். இது உங்கள் பாப்பாவுக்கு சொல்லணும் இல்லையா? ஆமாம் ஆமாம். கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. அடிக்கடி கோல்டு, காஃப், சளி சம்பந்தமான பிரச்சனைகள். எல்லாம் கரெக்டு தான். ஆமாம், நல்ல படிப்பா, கௌரவமான பொண்ணு. ஆனால் எங்கே அப்படின்னா சந்தேகம் தான் ஜாஸ்தி. அம்மா நான் பாஸ் பண்ணிவிடுவேண்ணா, 60 மார்க் எழுதியிருப்பா, ஆனால் நான் பாஸ் பண்ணிவிடுவேனான்னு கேட்பா. நம்மளை வேற டென்ஷன் ஆக்கி விட்டுருவா. வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவளாக இருப்பா. பௌர்ணமி விரதம் இருந்து கிரிவலம் வந்தா பௌர்ணமி நாளில் துர்கைக்கு வந்து பால் வச்சு, இரவில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற துர்கைக்கு வந்து பால் வச்சு அதை வந்து நைவேத்தியம் பண்ணி டெய்லி சாப்பிட சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு வச்ச பிறகு சாப்பிடணும். அந்த மாதிரி 11 நாள் பண்ண சொல்லுங்க. அற்புதமான மெமரி பவரும் வீணான பயமும் மனக்குழப்பமும் போகும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்.